Welcome to Lucifer Science. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விவிஎம்மோட ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி உள்ளே போகிறதுனா ஃபஸ்ட்டு அந்த விவிஎம்மோட உங்கள் லாகின் வெப்சைட்குள்ளே போய்ங்க. லாகின் வெப்சைட்குள்ளே ஒண்டினா உங்களுக்கு ஆப் டவுன்லோட் பண்ண முடியும். அது எப்படி முன்னாடி வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா ஆப் உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு கிளிக்கே எக்ஸாம் கொடுங்க. எக்ஸாமோட டேட் உங்களுக்கு காமிச்சிருக்கும், என்ன இன்றைக்கி மார்க் எக்ஸ்னு. அதுக்கடுத்து உங்களுக்கான லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, எந்த லாங்குவேஜ்னால் 13 லாங்குவேஜில் இதை எழுதலாம். இப்போ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணி உள்ளே போகும்போது ஸ்டார்ட் மார்க் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் மோட் ஃபஸ்ட்டு ஆன் பண்ண சொல்லும். ஏன் ஃப்ளைட் மோட் ஆன் பண்ண சொல்லிட்டு அப்படின்னா இதுக்கு நெட்வொர்க் தேவையில்லை, பேக்ரவுண்டு ரன் ஆகிக்கும். நீங்கள் ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிட்டு நீங்கள் இந்த எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் ஏல 40 கொஸ்டினும் பார்ட் பியில் 60 கொஸ்டினும் இதில் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின் 30 நிமிஷம். எல்லாமே எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 40 கொஸ்டின் 30 நிமிஷம் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். ஆப்ஷன் அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொஸ்டின்ஸை படித்து பார்த்து ஆன்சர் ஏவா பிஆ சிஆ டிஆன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் வரிசையாக ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு எனி டவுட் ஏதாவது கொஸ்டின் ஃபில் பண்ணல அப்படின்னா அந்த பச்சை கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை அமுக்குங்கன்னா எந்தெந்த கொஸ்டின் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ ஃபில் பண்ண கொஸ்டின்லாம் க்ரீன்லேயும் ஃபில் பண்ணாத கொஸ்டின் ப்ளூலேயும் இருக்கும். நீங்கள் எல்லா கொஸ்டினையும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு டைமிங் வந்து 30 நிமிஷம் சொல்லியிருந்தேன். 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கனாலும் கோ டு செக்ஷன் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிடும். இல்லை அந்த 30 நிமிஷம் முடிஞ்சோன்னா நீங்கள் 40 கொஸ்டின் ஃபில் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் பிக்கு அதுவே ஸ்விட்ச் ஓவர் ஆகிடும். நான் இப்போ உங்களுக்காக டெஸ்டிங்காக நான் எல்லாத்துக்குமே சி கொடுத்து நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன். நான் இப்போ வந்து எல்லா கொஸ்டினுமே ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் இது லிங்க் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா கொஸ்டினுமே ஃபில் ஆகிருக்கா, 37 ஃபில் ஆகணும் ப்ளூ இருக்குது. அதையும் கொடுத்துட்டு நான் எந்த எக்ஸாம் கொடுத்தேன் அப்படின்னா அடுத்தது அதாவது செக்ஷன் பி கொடுத்தேன்னா டைமிங் மேலே ரீசெட் ஆகிடும் 60 நிமிஷம். கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 60 கொஸ்டின். ஓகேவா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் கேட்கறதுக்குள்ள 60 கொஸ்டின். இதே அதே மாதிரி தான் நீங்கள் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆன்சரை நீங்கள் கொடுத்துருப்போம். கொஸ்டினை படித்து பாருங்கள். கொஸ்டின் சில இது வந்து டயக்ராம் இருக்கும், சில இதில் வீடியோஸ் இருக்கும், சில இதில் மேத்தமெட்டிக்கல்ஸ் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். ஓகேவா, இந்த 60 கொஸ்டின் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எண்ட் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எண்ட் எக்ஸாம் நீங்கள் கொடுக்கணும். எண்ட் எக்ஸாம் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்ற நீங்களே பாருங்கள். இன்னொரு ரூல்ஸ் எப்படின்னா அப்படின்னா நீங்கள் வந்து ஆப் விட்டு வெளியில் போனாலோ இல்லை நீங்கள் மினிமைஸ் பண்ணாலோ உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். என்ன வார்னிங் அப்படின்னா இந்த ஆப்பை மினிமைஸ் பண்ணாதீங்க. 2:30 மேலே நீங்கள் மினிமைஸ் இல்லை 3:30 மேலே மினிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் ஆப் விட்டு வெளில வந்து திருப்பி நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி எழுதணும். அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே மினிமைஸ் பண்ணாமல் அந்த பேரில் அதே வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதுற மாதிரி பார்த்துக்குங்க. இது எல்லாமே சிம்பிள். உங்களோட 6th 7th நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் அதோட மேக்ஸ் அண்ட் சயின்ஸோட பேஸ்டாக கொஸ்டின் இருக்கும். அது இல்லாமல் ஒரு சயின்டிஸ்டோட லைஃப் ஹிஸ்டரியில் சில கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மார்க் டெஸ்ட்டு நீங்கள் என்ன அட்டென்ட் பண்ணாலுமே ஒரே மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின் வரும். ஆனால் ஒரிஜினல் எக்ஸாம் அன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலாக பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். காலையில் நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு ஈவினிங் உங்கள் பையனோ தம்பியோ அட்டென்ட் பண்ணுறான் அப்படின்னா அப்போ வந்து கொஸ்டின்ஸ் ஆல்ஃபபெட் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரே டிரைவில் அண்ணன் தங்கச்சி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அண்ணனுக்கு ஒன்று கொஸ்டின் தங்கச்சிக்கு வராது, தங்கச்சிக்கு ஒன்று கொஸ்டின் அண்ணனுக்கு வராது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஷஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எந்த எக்ஸாம் கொடுக்கும்போது எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டாக உங்கள் ஃபோனில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண சொல்லும். அக்செப்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா எக்ஸாம் ஓவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நெட் ஆன் பண்ணணும். ஃப்ளைட் மோட்லேயும் நீங்கள் எடுத்துருங்க. ஃப்ளைட் மோடில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அப்லோட் த ஷீட் அப்படின்னு இருக்கும். மேலே உங்களுக்கு தெரியும் மார்க் எக்ஸாம் இஸ் கிவன் பட் ஆன்சர் ஷீட் நாட் சப்மிட்னு இருக்கும். நீங்கள் அப்லோட் த ஆன்சர் ஷீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இது உங்களுக்கு க்ரீன் கலரில் மாறிடும். அப்லோட் ஷீட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் மாறிக்கும். என்னோடய வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா மேலே மார்க் எக்ஸாம் கிவன் ஆன்சர் ஷீட் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லிட்டா இந்த சக்ஸஸ்ஃபுல்லி வந்ததுக்கப்புறமாவும் நீங்கள் இமெயில் அனுப்பலாம். உங்களுக்கு எக்ஸாம் உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக விவிஎம்ன்ற ஒரு ஃபோல்டரில் நீங்கள் அட்டன் பண்ண மார்க் எக்ஸாமோட ஒரு ஃபைல் இருக்கும். அதை வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் அதுலேயே உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துரும். அந்த மெயில் ஐடியில் நீங்கள் வந்து அனுப்ப வேண்டியதான்.
பேக் டு டேஷ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பேக் டு டேஷ்போர்ட். இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்றவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ கோஆர்டினேட்டர்ஸ் நேம் காமிக்கிறேன். டாக்டர் அருண் நாகலிங்கம் அண்ட் டாக்டர் வி மணிகண்டன். இவங்க 2 பேருமே நம்ம பாண்டிச்சேரிக்கு ஸ்டேட் கோஆர்டினேட்டர்ஸ். இவங்க இல்லாமல் இன்னும் 2 பேர் இருக்காங்க. நான் அந்த 2 பேர் நம்பரே உங்களுக்கு மேலேயும் கீழேயும் கொடுக்குறேன். எனி டெக்னிக்கல் டவுட்ஸ் நீங்கள் இந்த 4 பேருக்கும் ஃபோன் பண்ணி எக்ஸாம் டைம் அப்போ நீங்கள் டெக்னிக்கல் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நீங்கள் வெளில வரும்போது உங்களோட ஆப்பை வந்து லாக் அவுட் பண்ணிடுங்க. லாக் அவுட் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. தேங்க்யூ.